கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் கேப்டன் இருந்திருந்தால் நடந்திருக்காது. அப்படியே நடந்திருந்தால் கேப்டன் வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிருப்பார். அதுதான் கேப்டன். ஒரு தலைவனுக்கு தைரியம் முக்கியம். ஒரு ஆள், ஒரே ஆள் சிங்கம் மாதிரி நிற்கிறான். அந்த டிசம்பர் 28ஆம் தேதி 2023 ஏன் அந்த ஒருத்தருக்கு அவ்வளவு கூட்டம் கூடியது? காரணம் என்ன? பூமியிலே மீண்டும் வந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இன்று மக்களை பற்றி சிந்தித்த ஒரே தலைவர் யாருன்னு சொன்னீங்கன்னா அது கேப்டனா தான் இருந்திருக்க முடியும், இருக்கும். இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன். என்ன ஆக போகிறது? நம்ம சொத்தை அடைஞ்சாலும் சரி, நம்மளுக்கு தேவை மக்கள். ஒரு கணம் யோசிச்சு நல்ல தலைவர் யார், நல்ல கட்சி எது அப்படின்னு பார்த்து ஓட்டு போடணும். ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் உங்க விரல் நுனியில இருக்கு, விரல் நுனியில இருக்கு. ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, மாற்றத்தை உருவாக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு வர்ற கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் நான் அவங்கள பத்தி திட்ட வரல. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காக மன்றத்தை உருவாக்கினார். மன்றமாக இருக்கும் போதே ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீடு கொடுத்தார். ஈரோடுலையும் சத்தியமங்கலத்திலும். அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு உதவி செய்யக்கூடாது. பானன் பிராட் அந்த எண்ணம் வேணும், ஹெல்பிங் டெண்டன்சி வேணும். இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு நான் சிஎம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நடக்காது, நடக்காது. அரசியல் வேற, சினிமா வேற. களம்னா என்ன விளையாட்டா? சும்மா 10 ஃபைட்டரை மாசு சொன்னு அடிச்சு தூக்கி போடுற மாதிரியா? கிடையாது. அந்த களம் வேற, இந்த களம் வேற. சினிமா கவர்ச்சியை மட்டுமே நம்பி ஓட்டு போடுறாங்க. தயவு செய்து நான் சொல்றேன், உங்க காலில் வேணாலும் நான் விழுறேன். மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. என் பொண்ணு சொன்னாப்ல, அங்கிள் எங்க அப்பா கலைஞர் தாத்தாவையும் அந்த ஜெயலலிதா ஆண்டியும் ரொம்ப திட்டுறாரு. ஏமா திட்டட்டுமா, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சொன்னாருங்க. அவன் தலைவருங்க அவரு. உங்களை மாதிரி ஓடி ஒளிகிற தலைவர் இல்லையா எங்க தலைவர்? தலைவர் மேல இருந்து குதினா நாங்க குதிச்சிருவோம், உயிரை கூட விட்டுருவோம். வாழ்ந்தான் விஜயகாந்த் வாழ்ந்தான்னா மக்களுக்காக தான். என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு. அது என் மக்களுக்கு இந்த துரோகம் யாராவது பண்ணா விடவே மாட்டாலும் இந்த விஜயகாந்த். இனிமேலும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன். நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை அழிய விடவே மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பயங்க என்ன, செத்த 6க்கு 3 தானே, அதுக்கு மேல என்ன வர போகுது? நம்மளுக்கு தேவை மக்கள். இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தர் செத்து என்றால் என்னுடைய பேர் இருக்கட்டும். கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன். எனக்கு உரு கொடுத்த, உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவிலும் அரசியலிலும் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் தெய்வ திரு கேப்டன் அவர்களுக்கு 2வது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 3வது வணக்கம். பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. வாக்கு சேகரிப்பு அப்படின்னா என்ன? வாக்கு சேகரிப்பு அப்படின்னா ஒரு கருத்தை நம்ம தெளிவுபடுத்துறது, ஒரு கூட்டமாக சேர்ந்து கருத்தை தெளிவுபடுத்துறது, தேவைப்பட்டவரை நம்ம செலக்ட் பண்றது தான் வாக்கு சேகரிப்பு. வாக்கு இது எப்போ உருவானது, எங்க உருவானதுன்னா, அமெரிக்க ஐக்கிய குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் அவருடைய வரையறையில் தான் இதை உருவாக்குனாங்க. டெமோக்ரசி. டெமோ அப்படின்னா மக்கள், கிரேஸ் அப்படின்னா ஆட்சி. இந்த மக்களாட்சியை நாம் முடிவு பண்ணணும். எப்படி முடிவு பண்ணணும்? அதற்காக தான் இந்த நாதஸ் அவங்க எனக்கு இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு தான் சொன்னாங்க, அண்ணா வாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்குலாம் முன்னக்கூட்டியே சொல்லியிருப்பாங்க, ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பாங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணலை, அதனால தான் நிறைய இருந்தால் எடுத்துக்கங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்கிங்கன்னு சொல்கிறேன். அதாவது
ஓட்டுச்சாவடிக்கு போகும் பொழுது, ஓட்டு போடும் பொழுது ஒரு கணம் சிந்தித்து, ஒரு கணம் யோசிச்சு, நல்ல தலைவர் யார், நல்ல கட்சி எது அப்படின்னு பார்த்து ஓட்டு போடணும். ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் உங்க விரல் நுனியில் இருக்கு, விரல் நுனியில் இருக்கு. அந்த மாற்றத்தை நீங்க உருவாக்கணும். இப்ப எல்லாருமே அவங்க கருத்தை சொல்லிட்டு போனாங்க, அவங்க சார்ந்த இயக்கத்தை பத்தி சொல்லிட்டு போனாங்க. நான் இங்க யாரையும் திட்ட வரல. அது ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, மாற்றத்தை உருவாக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு வர்ற கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் நான் அவங்கள பத்தி திட்ட வரல. ஏன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நான் கேட்கிறேன்னா, தெரியும், உங்க எல்லாருக்குமே தெரியும். கேப்டனை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தருடைய அருமை இருக்கும்போது தெரியாது, அவர் இல்லாத போதுதான் அவருடைய அருமை தெரியும். பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு, இன்று மக்களை பற்றி சிந்தித்த ஒரே தலைவர் யாருன்னு சொன்னீங்கன்னா அது கேப்டனா தான் இருந்திருக்க முடியும், இருக்கும். அவர் பிறப்பிலே அடுத்தவங்களுக்கு உதவக்கூடியவர். அவருடைய வரலாறை பார்த்தா தெரியும். மதுரையில் ஸ்கூல்ல படிக்கும்போது, நாடார் ஸ்கூல்ல படிக்கும்போது, அவங்க அப்பா பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடையில் என் பையன் எது வந்தாலும் கொடுங்க, நான் அப்புறமா பணம் தரேன்னு சொல்லிட்டு வாரம் வாரம் பணம் கொடுப்பாராம். அப்போ கேப்டன் அவர்கள் அவருக்காக எதுவுமே வாங்க மாட்டாராம். கூட படிக்கிற ஏழை பசங்களுக்கு என்ன தேவையோ, பென்சிலோ, ரப்பரோ, பேனாவோ இல்லை மிட்டாயோ அப்படி வாங்கி கொடுத்தவர். அதே போல தேவக்கோட்டை டீப்ரிட்டோ ஸ்கூல்ல படிக்கும் போதும் அதே தான். அவர் இந்தி எதிர்ப்பு டீப்ரிட்டோ ஸ்கூல்லே ஆரம்பிச்சிட்டார். அதன் பிறகு படிக்கல, ரைஸ் மில்ல கொண்டு வந்து விட்டாங்க. ரைஸ் மில்ல அரிசியிலே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, நெல்லிலே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வாரம் வாரம் சனிக்கிழமை தான் கூலி. ஆனா அங்க வேலை பார்க்குற பெண்கள் வேலைக்கிழமை சொல்லுவாங்களாம் கேப்டன்ட்ட, கேப்டன் கொடுத்த பணம் காலி ஆயிடுச்சு, நைட்டு வீட்டில் போய் நாங்கள் சாப்பாடு பண்ணணும், அரிசி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அவங்க அப்பாவுக்கு தெரியாம ஒரு மூட்டை அரிசியை கொடுப்பாராம். உதவும் குணம் எங்க வந்துச்சு பாருங்க, எப்படி வந்துச்சு பாருங்க. 1978 சினிமாவுக்கு வந்தாரு, கருப்பா இருந்தாரு. இவரெல்லாம் சினிமாவில் நடிக்க முடியாதுன்னு அவாய்ட் பண்ணாங்க. 78 நடிச்சாரு. 80 மன்றத்தை ஆரம்பிச்சாரு. 82 அதிகாரப்பூர்வ மன்றம்னு அறிவிச்சாரு. அப்பவே அவர் வாங்கின பணம் 15,000 10,000 தான் ஒரு படத்துக்கு கதாநாயகன் நடிக்கும் போது. அந்த 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் பணத்தை கூட 1% ஏழைகளுக்காக கொடுத்தார். அவர் அரசியலுக்கு வரணும்னா கொடுத்தாரு கிடையாது. உதவும் குணம் அவர்கிட்ட அப்பவே இருந்துச்சு. நடிகராக இருக்கும் போதே சமூகத்துக்காக போராடினார். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. காவேரி பிரச்சனைக்காக நடிகர்களை, அனைத்து நடிகர்களையும் கூட்டு போய் நெய்வேலியில வந்து போராட்டம் பண்ணாரு. எங்க அண்ணன் சீமான் அண்ணன் கூட போனாரு. அதே போல முல்லை பெரியார் பிரச்சனைக்கு நடிகர்களை கூட்டு போனாரு. எத்தனையோ பிரச்சனைகள். இங்க பாத்தீங்கன்னா பனகல் பார்க்ல இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தாரு, போராட்டம் பண்ணாரு. சொல்லிக்கிட்டே போலாம், கேப்டனை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். மன்றத்தை உருவாக்கினார். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காக மன்றத்தை உருவாக்கினார். மன்றமாக இருக்கும் போதே ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீடு கொடுத்தார். ஈரோடுலையும் சத்தியமங்கலத்திலையும் இலவச மருத்துவமனையை கட்டி கொடுத்தார். சொல்லிக்கிட்டே போலாம். கேப்டன் எங்க ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி, சென்னையில் வெள்ளம் வந்தாலும் சரி, ஆந்திராவில் புயல் அடித்தாலும் சரி, குஜராத்தில் பூகம்பம் வந்தாலும் சரி, மகாராஷ்டிராவில் நிலநடுக்கம் வந்தாலும் சரி, உத்தரகாண்டில் வெள்ளம் வந்தாலும் சரி, இலங்கை தமிழர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் மீனவர்கள் சுடப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, திருப்பூர் வாரிடிஞ்ச விஷயமா இருந்தாலும் சரி, காஞ்சிபுரம் ரயில்வே விபத்தானாலும் சரி, விவசாய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நெசவாளர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, முதலா வந்து நிப்பார், நிதி கொடுப்பார். அதன் பிறகுதான் ஆண்ட கட்சியும் வருவானுங்க, ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் வருவானுங்க. அப்படி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதலா வந்து நிப்பார், நிதி கொடுப்பார். நான் சென்னை எக்ஸ்பிரஸ்ல ஒரு படம் நடிச்சேன் ஷாருக்கான் சாரோட, ரெட் சில்லி ப்ரொடக்ஷன்ல. அப்போ மகாராஷ்டிரா தாண்டி வாயுன்னு ஒரு ஏரியா, பூனை தாண்டி ஒரு 6 மணி நேரம் ஆன் ரோடு போகணும். அப்போ நாங்கள் தமிழ் நடிகர்கள் சத்யராஜ் சார், ஜாஸ்பர், பெசன் நகர் ரவி அப்படின்னு ஒரு 6-7 தமிழ் நடிகர்கள் அந்த படத்தில் நடித்தோம். அப்போ சத்யராஜ் சார் பிரேக் டயத்தில் சொல்லிக்கிட்டு இருப்பார். என்ன சொன்னார்னா, ஏப்பா நானும் விஜயும் பக்கத்தில்
கேப்டன் அப்படிதான் அவர் சொன்னார். விஜயம் பக்கத்துல ஒரு ஏவிஎம்ல பக்கத்து ஃப்ளோர்ல ஷூட்டிங்ல இருந்தோம். 6 மணிக்கு பேக்கப் ஆச்சு. நைட்டு தகவல் வருது, கும்பகோணத்துல தீ விபத்து, சுமார் 90 பேருக்கு மேல இறந்துட்டாங்க பள்ளிக்கூடத்துல பசங்க அப்படின்னு நாங்க நியூஸ் பார்க்குறோம். அடுத்த நாள் காலையில நான் ஷூட்டிங் போயிட்டேன் 8 மணி 8:30 மணிக்கு. பார்த்தா விஜய் வந்து ஃப்ளோரில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் தெரியுது எங்களுக்கு ராத்திரியோட ராத்திரியா கும்பகோணத்துக்கு போயிட்டு அங்க இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துட்டு வந்திருக்கிறார். காலையில ஷூட்டிங் வந்துட்டார். அதுதாங்க வேணும். ஒரு தலைவனுக்கு அழகு என்னன்னா மக்கள் கஷ்டப்படக்கூடாது, கண்ணீர் சிந்தக்கூடாது. நான் யாரையும் தப்பா சொல்லல. கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் கேப்டன் இருந்திருந்தால் நடந்திருக்காது. அப்படியே நடந்திருந்தால் கேப்டன் வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிருப்பார். அதுதான் கேப்டன். ஒரு தலைவனுக்கு தைரியம் முக்கியம். அண்ணா இடுமாவனன் கார்த்திக் சொன்ன மாதிரி கேஸ் எத்தனை கேஸ், சீமானனுக்கு எத்தனை கேஸ், எங்க தலைவருக்கு ஆளுங்கட்சி ஆண்டங்கட்சி எத்தனை கேஸ் போட்டாங்க. திமுக 37 கேஸ் போட்டுச்சு, அண்ணா திமுக 30 கேஸ் போட்டுச்சு, 67 கேஸ் சந்திச்சார்ல, சந்திச்சார். நாகர்கோவில் கோர்ட்டுக்கு நாங்க போறோம், எங்க கேப்டனோட நாங்க போறோம். அங்க அண்ணா திமுக வக்கீல் எங்களுடைய கட்சிக்காரங்களை கோர்ட்டு முன்னாடி ஜட்ஜி முன்னாடியே அடிக்கிறாங்க. அங்கேயும் தைரியமா நின்னார்ல, நாங்க பாக்குறோம்ல. ஒரு தலைவனுக்கு தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும், மக்கள் அழக்கூடாது, மக்களை பத்தி சிந்திக்கணும். அவன்தான் தலைவன், அவன்தான் தலைவன். தலைவன்கிற பதவியை வச்சுக்கிட்டு பதவி சுகத்துக்காக அலையக்கூடாது. தலைவன்கிற பதவியை வச்சுக்கிட்டு மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறவன் தான் தலைவன். அதுதான் புரட்சி கலைஞர், எங்கள் ஆசான் சொக்க தங்கம் கேப்டன் அவர்கள். இன்னைக்கு சொல்றீங்க இழந்துட்டோம், நம்ம தான் காரணம். ஆனா இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கேப்டன் விட்ட இடத்தை எங்களுடைய அந்நியார் அவர்கள் நிரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தலைவர் இறந்ததற்கு அப்புறம் இன்னும் 2 வருஷ காலம் ஆகி போச்சு. இன்னைக்கு நீங்க போய் பார்த்தாலும் 3000 பேருக்கு அங்க சாப்பாடு. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் போடுறாங்கல்ல. இன்னைக்கு பாக்குறீங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த டிசம்பர் 28ஆம் தேதி 2023 ஏன் அந்த ஒருத்தருக்கு அவ்வளவு கூட்டம் கூடியது? காரணம் என்ன? எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி பேருக்கு அவர் உதவி செஞ்சிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அப்ப எங்களுக்கு தெரியாம எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருப்பார்? சும்மா அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு நீங்க உதவி செய்யக்கூடாதுங்க. அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு உதவி செய்யக்கூடாது. பானன் பிராட் அந்த எண்ணம் வேணும், ஹெல்பிங் டெண்டன்சி வேணும். இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு நான் சிஎம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நடக்காது, நடக்காது. அரசியல் வேற, சினிமா வேற. புரிஞ்சுக்கீங்க. களம் ஒன் மேன் ஷோ கிடையாது. அண்ணன் இடுமாவனன் கார்த்திகேயன் தெரியும், எனக்கு தெரியும். நான் 3 முறை சட்டமன்ற தேர்தலில் நின்றுருக்கேன். சட்டமன்ற தேர்தலில் பணம் விளையாடும், வேட்பாளர்களை தூக்குவான். 234 வேட்பாளரை நிப்பாட்டுறதுக்கு ஒரு கட்சிக்கு தைரியம் வேணும், ஆன்மை வேணும். அந்த 234 வேட்பாளரும் நிப்பானான்னு பார்க்கணும். கேப்டனுக்கு நாங்க முதல் தேர்தலில் நின்னோம், கடைசி வரைக்கும் நிப்போம். இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு தலைவரை பார்க்க முடியாது. சினிமாவிலும் சரி, அரசியலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, புரட்சி கலைஞர் கேப்டன் மாதிரி ஒரு ஆளை சந்திக்கவே முடியாதுங்க. 234 தொகுதியில் என்ன களம்னா என்ன விளையாட்டா? சும்மா 10 ஃபைட்டரை மாசு சொன்னு அடிச்சு தூக்கி போடுற மாதிரியா? கிடையாது. அந்த களம் வேற, இந்த களம் வேற. அந்த கட்சிக்காரனும் தப்பு பண்ணுவான், ஆளுங்கட்சிக்காரனும் தப்பு பண்ணுவான். தப்ப தட்டி கேட்கணும் தைரியமா? இடுமாவனன் கார்த்திகேயன் சொன்னாரு, ஒண்ணுக்கு அறிக்கை விடணுமா, களத்தில் நிக்கணுமா? என்ன பண்ணீங்க? ஆண்ட கட்சிக்காரன் தப்பு பண்ணுவான், ஆளுங்கட்சிக்கா அவன் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுவான், ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுவான். அரசு துறை 54, அரசு துறை 54 ஊழல். ஏன் ஊழல்? இதற்கு முன்னாடி அதிகாரிகள் ஊழல் பண்ணானுங்க, அரசியல்வாதி ஊழல் பண்ணாங்க. இன்னைக்கு மக்களும் கரப்டட் ஆயிட்டான், மக்களும் கரப்டட் ஆயிட்டான். எப்படி? ஓட்டுக்கு நோட்டு. இந்த கலாச்சாரத்தை உருவாக்கியது யார்?
இந்த கலாச்சாரத்தை உருவாக்கியது யார்? ஆண்ட கட்சி தானே. ஏன் உருவாக்குனாங்க? அதுக்கு காரணம் நம்ம தானே. எங்க தலைவர் சொல்லுவாரு, வாங்கிக்கங்க பணத்தை, வாங்கிக்கங்க. நம்ம பணம், நம்ம வயிற்றுல அடிச்ச பணம், அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்கிறான். உங்ககிட்ட கொள்ளை அடிச்ச பணம் உங்ககிட்டே வருது அப்படின்னு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கிறான். ஆனா ஓட்டு போடும்போது மட்டும் சிந்திச்சு பாருங்க, யாருக்கு ஓட்டு போடணும்னு சிந்திச்சு பாருங்க. எங்க தலைவர் சொல்லுவார், லேடிஸை பர்டிகுலரா சொல்லுவார், வெண்டைக்காய் வாங்கும்போது முனையில ஒடிச்சு பார்த்து வாங்குறீங்க, கத்தரிக்காய் வாங்கும்போது அமுக்கி பார்த்து வாங்குறீங்க, முருங்கைக்காய் வாங்கும்போது இது முத்தலான்னு பாக்குறீங்க. ஏன் 5 வருஷம் ஒருத்தர் நாட்டை ஆள போறாரே, அவர் எப்படிப்பட்டவர்னு நீங்க பார்க்கணும்ல, பார்க்கணும்ல. அப்போ நம்ம தான் காரணம். நீங்க ஆண்ட கட்சியோ ஆளுங்கட்சியோ குற்றம் சொல்லக்கூடாது, மக்கள் தான் காரணம். இன்னைக்கு ஒரு நாடு அப்படின்னா அது என்ன, எப்படி உருவாச்சு, அந்த கட்டமைப்பு எப்படி உருவாச்சு ஒரு நாடு அப்படின்னா, ஒரு வீடு, அடுத்து அந்த வீடுக்கு பக்கத்துல தெரு, அந்த தெருக்கு அப்புறம் ஒரு ஊரு, அந்த ஊருக்கு அப்புறம் ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்துக்கு அப்புறம் ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துக்கு அப்புறம் ஒரு நாடு. இந்தியா. இந்தியா. அப்போ வீடு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், மாற்றத்தை நீங்க உருவாக்குங்க. இப்போ சோசியல் மீடியா இருக்கு, உங்க கையில இப்போ எல்லாமே இருக்கு. யூத் நீங்க பாப்பீங்க, சினிமா கவர்ச்சியை மட்டுமே நம்பி ஓட்டு போடுறாங்க. தயவு செய்து நான் சொல்றேன், உங்க காலில் வேணாலும் நான் விழுறேன், மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க, என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. அதனாலதான் கேப்டனை பத்தி நாங்க அதிகமா சொல்றது. எங்க போனாலும் எப்ப போனாலுமே சரி, கேப்டன் மாதிரி ஒரு மனிதரை இனிமே பார்க்க முடியாது. நம்ம கேப்டனை இழந்து விட்டோம், ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நாம் இழக்க கூடாது. எந்த காரணத்துக்காக, எதற்காக அவர் இந்த கட்சியை ஆரம்பிச்சார்? அந்த கட்சியோட கொள்கை என்ன? நேர்மை, அரசியலில் தூய்மை, லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஆட்சி, பெண்களை ஆண்களுக்கு சமமாக பாவிக்க வேண்டும், ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும், எத்தனையோ கொள்கைகள் சொன்னார. விவசாயத்தையும் கல்வியையும் மேம்படுத்த வேண்டும், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழி கற்போம் சொன்னார்ல. சொன்னார்ல, ரேஷன் பொருட்கள் எப்படி வீடு தேடி வரும் அப்படின்னு கிண்டல் பண்ணானுங்க. நானே கேட்டேன் கேப்டன், கேப்டன் எப்படி கேப்டன் வந்து ரேஷன் பொருள் வீடு தேடி போக முடியும்? அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உன் வீட்டுக்கு பேப்பர் வருது இல்ல, உன் வீட்டுக்கு பால் வருது இல்ல, அப்ப ஏன் ரேஷன் பொருள் வீட்டுக்கு வராது? அப்படி தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் பொருட்களை கொடுத்து படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கலாமா என்று சொன்னாரு. தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு பார்வை. அது கிண்டல் பண்ணானுங்க, ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் கேலி பண்ணானுங்க. கெஜ்ரிவால் கொடுத்தாருல, டெல்லியில கொடுத்தாருல, பக்கத்துல ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி கொடுத்தாருல. இன்றைக்கு எத்தனையோ திட்டங்கள் கேப்டன் அவர்கள் அறிவிச்ச திட்டங்கள் தான். கறவை மாடு கொடுக்கணும்னு சொன்னாரு, கிண்டல் பண்ணானுங்க, அப்புறம் கொடுத்தாங்கல்ல. இதுதான் தொலைநோக்கு பார்வை. அது யாருக்கு இருந்தது? எந்த அரசியல் தலைவருக்கு இருந்தது? பெருந்தலைவர் காமராஜருக்கு இருந்தது. படிக்காத மேதை அவர். இன்றைக்கு தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். விவசாயத்திலும் தொழிலையும் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் யார்? காமராஜர் அவர்கள். வைகை, மணிமுத்தார், ஆலியார், ஆரணியார், பவானி, மேட்டூர் அப்படின்னு எத்தனையோ டேம கட்டி இன்னைக்கு விவசாயத்தில் வேலை வாய்ப்புல எப்படி இருக்கு பாருங்க. அதே போல எத்தனையோ திட்டங்களை உண்ட. பள்ளிக்கூட பசங்களை படிக்க மாடு மேய்ச்சிட்டு இருந்த பையனை கூப்பிட்டு, வா ஏன் படிக்க போல, சாப்பாடு இல்லைன்னு, நான் சாப்பாடு போட்டா பள்ளிக்கூடத்துக்கு வருவேன்னு சொல்லி 1953 ஜூலை 15 கொடுத்தார்ல, சாப்பாடு கொடுத்தார்ல, மதிய உணவு திட்டம்னு சொன்னார்ல. அதே போல 1982 ஜூலை 1 திருச்சி பாப்பாரப்பட்டியில புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள், மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன், தட் இஸ் எம்ஜிஆர். மருதூர் எம்ஜிஆர் பிறந்த ஊரு, கோபாலமேனன் எம்ஜிஆர் தந்தையார் பேரு, ராமச்சந்திரன் ஆர் இயற்பெயர், எம்ஜிஆருடைய இயற்பெயர் கொடுத்தார்ல. மக்களை பத்தி சிந்தித்தார்.
நீ மக்களை பத்தியே சிந்திக்கலையா? ஓடி ஒளியிறிய. எத்தனை கேஸ்? என் மேல 17 வழக்கு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் என் மேல 17 வழக்கு இருக்கு. என்ன சொன்னார் என் தலைவர்? நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணு வந்திருக்கிறா. அவ 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது நான் கூட்டு போயிருந்தேன். என் தலைவனை பார்க்க கூட்டு போயிருந்தேன். அப்ப என் பொண்ணு சொன்னாப்ல, அங்கிள் எங்க அப்பா கலைஞர் தாத்தாவையும் அந்த ஜெயலலிதா ஆண்டியும் ரொம்ப திட்டுறாரு. ஏமா திட்டட்டுமா, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சொன்னாருங்க. அவன் தலைவருங்க அவரு. உங்களை மாதிரி ஓடி ஒளிகிற தலைவர் இல்லையா எங்க தலைவர்? எங்க தலைவர் மேல இருந்து குதினா நாங்க குதிச்சிருவோம், உயிரை கூட விட்டுருவோம். எங்க தலைவர் தலைவர்னா அப்படி இருக்கணுங்க. தலைவர்னா தொண்டனோட ஐக்கியமா இருக்கணும். தொண்டனோடய ஐக்கியமாக இல்லாத தலைவர்லாம் தலைவரா? உன்னைய பார்க்க தொண்டனே வேடிக்கை பார்க்க வர்றாங்க. ஆளுங்கட்சி ஆண்டங்கட்சி நீங்க ஏன் குறை சொல்றீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. முதல்ல நீங்க என்ன செய்ய போறீங்க முதல்ல அதை சொல்லுங்க. தேங்க்ஸ். நம்ம என்ன செய்யணும், ஏன் ஓட்டு போடணும், அதை நீங்க முடிவு பண்ணணும். நல்ல கட்சிக்கு ஓட்டு போடணும், நல்ல தலைவருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சூழ்நிலையை நீ காரணம் காட்டாதே, சூழ்நிலையை நீ உருவாக்குனாரு பெர்னாட் ஷா. சூழ்நிலையை நீ காரணம் காட்டாதே, சூழ்நிலையை உருவாக்குன்னு சொன்னவர் பெர்னாட் ஷா அவர்கள். அதே போல இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லாத, இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைன்னு சொன்னார் நெப்போலியன். இந்த நாடு என்ன செஞ்சது உனக்கு, இந்த நாட்டுக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? கன்னடி. இப்படி வாங்க, உங்க கையில நீ எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நீங்க எல்லாம் சாஃப்ட்வேர், நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, எல்லாமே சோசியல் மீடியா உங்ககிட்ட இருக்கு. யார் என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். அதனால தயவு செய்து நான் சொல்றேன், தலைவருக்காக, புரட்சி கலைஞருக்காக, எங்கள் ஆசான் சொக்க தங்கத்துக்காக ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கல, கொடுத்து பாருங்கல. அப்பதானே வித்தியாசம் தெரியும். அப்பதானே வித்தியாசம் தெரியும். அவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது அப்பதானே வித்தியாசம் தெரியும். அதனாலதான் சொல்றேன், ஒரே ஒரு முறை ஓட்டுச்சாவடிக்கு போகும் பொழுது, ஓட்டு போடும் பொழுது ஒரு கணம் சிந்தித்து, ஒரு கணம் யோசிச்சு, நல்ல கட்சி எது, நல்ல தலைவர் யார், மக்களை பத்தி சிந்திக்கின்ற தலைவன் யாருன்னு பார்த்து ஓட்டு போடுங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.